தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆந்திராவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வெள்ள பாதிப்புகளில் இதுவரை பார்த்ததிலேயே மிகப்பெரிய பேரிடராக இது இருக்கிறது என்று முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்திருக்கிறார். கடந்த 2 நாட்களாக சுமார் 4 முதல் 5 லட்சம் மக்களுக்கு உணவு விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாகவும், அதே நேரத்தில் இந்த பேரிடரை நிச்சயம் மத்திய அரசு மிகப்பெரிய ஒரு பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முன்வைத்திருக்கிறார். அவர் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்க்கலாம். I want to understand, looking at the scale of devastation, you just said this is the biggest disaster that you've seen. What kind of help are you going to reach out for center? No, first of all, they have to declare national disaster. There are some guidelines. On the basis of that, Government of India has to study and give for rebuilding who are all lost because of this disaster. That is what we are going to present. One side, agriculture crops, huge loss. Second side, some assets we have lost. Third one, this Vijayawada city is totally lost because of all these things. All these things will project for National Calamity Fund. ஆந்திராவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என சந்திரபாபு நாயுடு கோரிக்கை விடுத்திருக்கிறார். நியூஸ் 18க்கு அவர் அளித்த அந்த பிரத்யேக பேட்டியை பார்த்தோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, தற்போது ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். அதில் அதாவது ஆந்திராவில் நடந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கு ஒரு தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்க போவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல மிக முக்கியமாக இது தொடர்பான ஒரு விரிவான அறிக்கையை அவர் சமர்ப்பிக்க போவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதுவரை தன் வாழ்நாளில் இப்படி ஒரு பேரிடரை பார்த்ததில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது இன்னும், அதாவது கடந்த ஒரு 5 நாட்களாக அங்கு தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. அநேகமாக அனைத்து ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் பெரும்பாலான பகுதிகளில் முற்றிலுமாக தண்ணீரால் சூழ்ந்திருக்கிறது. இன்னமும் கடந்த ஒரு 2 நாட்களாக இன்னும் மக்கள் உணவின்றி, அதே போல மின்சாரமின்றி, மற்ற எந்த ஒரு அடிப்படை வசதியுமின்றி மக்கள் இன்னும் சிக்கி தவிப்பதாகவும், அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தொடர்ந்து அரசு முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதே போல இதுவரை சுமார் 70% பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த அரசின் உதவிகள் சென்றடைந்திருப்பதாகவும், இன்னும் மீதியுள்ள அந்த 30% மக்களுக்கான உதவிகள் விரைவில் சென்று அடைவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தற்போது ஆந்திர அரசு மேற்கொண்டு வருவதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக இப்போ ஆந்திர அரசானது மத்திய அரசிடம் இந்த தேசிய பேரிடராக அறிவிக்க கோரி வைக்கக்கூடிய அந்த கோரிக்கை மத்திய அரசு ஏற்கிறதா, அல்லது ஆந்திர அரசு எவ்வளவு தொகை, அந்த இழப்பீடு தொகை கேட்க இருக்கிறது, அந்த தொகைக்கு மத்திய அரசு எவ்வளவு தொகை வழங்க போகிறது என்பதையெல்லாம் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஏனென்றால் சந்திரபாபு நாயுடு தற்போது பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிறார். ஒரு கூட்டணி அழுத்தமும் இருக்கும். அதனால் ஆந்திர பிரதேச அரசுக்கு எவ்வளவு விரைவில் மத்திய அரசு இந்த உதவிகளை செய்ய போகிறது, அதுவும் எந்த அளவுக்கு செய்ய போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பாலா, நிச்சயமாக முகிலன், மத்தியில ஒரு கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மிக முக்கியமான கோரிக்கையை மத்திய அரசுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டதை போல அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா, அதில் மத்திய அரசு எந்த அளவுக்கு கவனம் செலுத்த போகிறது என்பதும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த வகையில் நியூஸ் 18க்கு அளித்த பிரத்யேக பேட்டியில ஆந்திராவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை வெள்ள பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி முகிலன்.